அம்மா ரெடி ஆயிடுச்சாம்மா குழம்பு? பசிக்குதுமா, சீக்கிரமா கொண்டு வா. அதான் ஆயிடுச்சுமா, ஆயிடுச்சு. இப்போதான் 4 சட்டி சோறு திங்கிற மாதிரி பரப்பா. இரு வரேன். மீன் குழம்பு வாசம் தூக்குதுமா, சீக்கிரமா கொண்டு வா. அட இருடி, வச்சு கொண்டு வர வேண்டாமா, இரு. இந்தா பாப்பா சாப்பிடு. தேங்க்ஸ்மா. சாப்பிடு சாப்பிடு, அம்மா இன்னும் வறுத்து கொண்டு வரேன். சரிம்மா. அனிதா, அனிதா. வா வளரு, கிச்சனில் இருக்க, உள்ள வா. வளரத்தை வாங்க சாப்பிடுங்க. மீனா? சாப்பிடு பாப்பா சாப்பிடு. நான் நீ வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு பொறுமையாக கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். வந்துட்டாளா இவோ? வரக்குள்ளே சாப்பிட்டு கழுவி கமுத்திடலான்னு நினச்சேன். நீ அடுக்கிட்டுல போவா 4 மீன். சரி என்ன பண்ணுறது. அனிதா, என்ன மீன் வருவலா? ஆமாம் வளரு, இப்போ தான் வறுத்துட்ருக்குறேன்னா சரி எல்லாம் வறுத்து முடிச்சுட்டு உனக்கு கூப்பிடலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே நீயே வந்துட்ட பார்த்துக்க. அப்படியா? என்ன ஒரு ஒத்துமை பார்த்தியா அனிதா நமக்குள்ள? நீ நினைக்கிற நான் வந்துட்டேன். இல்லைன்னா மட்டும் வரமாட்டேன் நீ. இவளுகளுக்காகவே 1.5 கிலோ மீன் எடுக்க வேண்டியதாக இருக்குது, 1/2 கிலோ எடுக்க வேண்டிய இடத்துல. என்ன அனிதா யோசிச்சுட்டு இருக்கிற? தட்டு புட்டுன்னு தட்டில் வச்சு கொடு, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்றேன். இதான் வெந்துட்டு இருக்குது வளரு. கொஞ்ச நேரம் பொறு. சட்டியோடு கொடுக்க முடியாதுல்ல, வேக வச்சு தரேன். சரி சரி சரி. ஐயோ அனிதா, நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் பாரு. என்ன விஷயம் வளரு? மீனாக்கா மருமகளுக்கு வளகா பண்றாங்களாமாடி. வளகா பண்ணுறாங்களா? அப்படியா? என்கிட்ட சொல்லவே இல்லை. யாருக்கும் தெரியாது அனிதா. நானும் சுந்தரியும் மரத்தடியில் உட்காந்துருந்தோம். அப்போதான் ராணிக்காவும் மீனாக்காவும் போனாங்க. அவங்க பின்னாடி போய் பார்த்தா ஜோசிகார்கிட்ட போனாங்க. போய் இப்படி மருமகளுக்கு வளகாப்பு வைக்கிறோம், தேதி குறிச்சு கொடுங்கன்னு தேதி குறிச்சிட்டு வந்திருக்கிறாங்க அனிதா. அப்படியா? பாத்தியாடி, தேதியெல்லாம் குறிச்சிருக்கிறாங்க. இந்த ராணிக்காவாகட்டும் இல்லை மீனாக்காவாகட்டும் ஒரு வார்த்தை நம்மகிட்ட சொல்லியிருப்பாங்களா? அதான் பாரு அனிதா, அதை சொல்லான்ட்டு தான் உங்கள் வீட்டுக்கு நான் வந்தேன். கரியுதுடி, ஏதோ கரியற வாசம் வருது. ஐயோ, அடுப்பில் அப்படியே வச்சு போட்டு வந்துட்டேன் மீனை. இரு வரேன். அனிதா, சுந்தரி, இரு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன மணக்குது வளரு? என்ன மீன் குழம்பாட்டு இருக்குது அனிதா வீட்டில்? ஆமாடி சுந்தரி, மீன் குழம்பு வச்சு மீன் வறுத்துருக்குறா. அதனால தான் காலையிலேருந்து நம்மக்கிட்ட வரவே கிடையாது. இப்போ நான் இந்த மீனாக்கா மருமக விஷயத்தை சொல்லலான்ட்டு வந்தேன். அப்போ தான் தெரிஞ்சது, இல்லைன்னா தெரிஞ்சிருக்காது. சரியான நமக்கு நீதான். நம்ம வீட்டில் மட்டும் வந்து குழம்பு வாங்கிட்டு போவா. இவ கறிமீன் எடுத்தால் மட்டும் வெளியில் தலை காட்டுறது கிடையாது. இன்னைக்கு மீன் குழம்பு வாங்காம நான் போக மாட்டேன். சுந்தரி வா உட்காரு. வளர நீ என்னத்துக்கு நின்றுட்டே இருக்கிறவோ? உட்காரு. வீட்டுக்குள்ளையா? வீட்டுக்குள்ளே வேணாம் அனிதா, அப்படியே வெளியில் போய் கொள்ள காத்தாட. ஆமாம் அனிதா, வீட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கிறது. சமையல் வேலை முடிச்சுட்டு என்ன சொல்லு, நம்ம வெளியில் போகலாம். எல்லாம் முடிஞ்சுது. பாப்பா அப்பா வந்தாலும் சாப்பாடு போட்டு சாப்பிட சொல்லிடு. நீயும் சாப்பிட்டுக்கோ. அம்மா மரத்தடியில் தான் கொண்டிருப்பேன், எதுனா வந்து கூப்பிடு. சரிம்மா. வீட்டுக்குள்ளே இருந்தாலும் போரு தான் பார்த்துக்க. அடி அனிதா, குழம்பு கூட மறந்துட்டேன். வீட்டில் சோறு முடித்து வச்சுருக்கிறேன். குழம்பு கொண்டு போய் எங்கள் வீட்டுக்காரர் கொடுத்துட்டு வந்துடுறேன். இதா கொண்டு வரேன் சுந்தரி. இதா இரு எடுத்துகிட்டு வரேன். அனிதா, எனக்கும் எடுத்துட்டு வா. கொண்டு வரேன் வளரு. பேச்சு வாக்கில் மறந்துடுவாளுக. அப்படியே கூட்டிகிட்டு போயிடலான்னு பார்த்தா நினப்பா கேட்குறாளுகம்மா. என்ன பண்ணி தொலைக்கிறது? கூடையே இருக்கிறாளுக. ஒன்றும் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசவும் முடியாது. சரி கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி கொடுத்து விடுவோம். வளரு சுந்தரி, 2 பேத்துக்கும் சேர்ந்து தான் ஊற்றிருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்படியா? ஒரே குண்டால் ஊற்றிட்டியா? சரி சரி கொடு அனிதா. நல்லா மனமாக இருக்குது அனிதா. நல்ல நெல்லை ஊற்றி செஞ்சுருப்பியாட்டு இருக்குது. சரி நான் கொண்டு போய் என் வீட்டில் கொஞ்சம் வளர வீட்டில் கொஞ்சம் கொடுத்து போட்டு வரேன். நீங்கள் 2 பேரும் மரத்துக்கு கீழே உட்காந்துட்ருங்க. சரி சுந்தரி. சுந்தரி, மறக்காம எங்கள் மாமியார்கிட்ட கொடுத்து போட்டு வந்துரு. என் புள்ள நல்லா சாப்பிடுவேன் மீன் குழம்புன்னா. சரி சரி. பிள்ளைங்களுக்கு பிடிக்குன்னா ஆக்கி செஞ்சு கொடுக்க வேண்டியதான், அடுத்தவங்கள்ட்ட வாங்கி தான் கொடுக்கணுமா? அனிதா, என்ன பார்த்துட்டு இருக்க குமிஞ்சு? அங்கே வா போகலாம். ஒன்றும் இல்லை வளரி, கீழே குப்பையாக இருந்தது, அதான் பார்த்துட்டு இருந்தேன். வீடு கூட்டிகிட்டு வரலாமா இல்லை அப்புறமேல் வந்து கூட்டிக்கலாமான்னு. அது கிடக்குது, வா. வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா வெளியில் போக முடியுமா? வா நம்ம போகலாம். வசந்தாக்கா,
வசந்தாக்கா. மீனா வா, மீனா வா, ஏன் வெளியில் நிற்கிற? உள்ளே வர வேண்டியதானே, உள்ளே வாம்மா. அக்கா இல்லைக்கா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா, அதான் 2 பூ பறிச்சுட்டு போகலான்னு வந்தேன். உங்கள்கிட்ட கேட்டுட்டு பறிச்சுக்கலான்ட்டு கூப்பிட்டக்கா. பறிச்சுட்டு போம்மா, இதில் என்ன இருக்க போகுது? அதுக்கு இல்லைக்கா, உங்கள் மருமக வளரு யாரையோ பிடிச்சி திட்டி விட்டு அலமாக பூ பறிச்சுட்டே இருந்ததுக்கு, அதனால தான் எதுக்கும் ஒரு வார்த்தை சொல்லிக்கலான்னு சொன்னக்கா. பொம்பளையா மீனாவோ? 4 பேர்த்திட்ட அக்கம் பக்கம் அனுசரிச்சிருக்க வேண்டாமா? 2 பூ பறிச்சதை பறிச்சுட்டு போகிறாங்க, அதுக்குள்ளே அப்படி ரொம்பன்னு சண்டைக்கு நிற்கிறாமாவோ? ஏன் கேட்ட? நீ அதெல்லாம் மனசில் எதுவும் நினச்சிக்காத மீனா. உனக்கு வேணா எடுத்துகிட்டு போ, அவள் கிடக்கிற, அவள் பேசிட்டே கிடக்கட்டும். உனக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துகிட்டு போ. சரிக்கா, கேட்டு எடுத்துகிட்டு போகிறது தப்பு கிடையாதுல்ல. உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வச்சுருப்பீங்க. சரி அது இருக்கட்டும்க்கா. பூஜாவுக்கு வளகாப்பு வைக்கலான்னு நினச்சிருக்கிறேன். உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனதாக்கா நினச்சேன். அப்படியா? 7 மாதம் ஆயிடுச்சாம்மா அதுக்குள்ளேயும்? ஆச்சுல்லக்கா, 7 முடியவே போகுது. இதுவே லேட்டு தான். சரிம்மா. எப்போ வளகாப்பு, என்ன ஏதாவது உதவி வேணா என்கிட்ட கேளுமா, நான் வந்து பண்ணித்தரேன். கண்டிப்பாக்கா, உங்கள்கிட்ட கேட்காம எப்படி? இன்னைக்கு காலையில் தான் போய் 4 கிழமையெல்லாம் குறிச்சிட்டு வந்தேன். நீ எங்கே வச்சு பண்ணுறது என்ன ஏதுன்னு தெரியல. அதை மட்டும் முடிவு பண்ணிட்டு 2 நாளில் சொல்லிடுறக்கா. இருக்கட்டுமா மீனா, நமக்குள்ளே என்ன, நல்லபடியாக வளகாப்புன்னு நல்லபடியாக குழந்தை பேத்து வந்தானோ அதுவே போதும். வசந்தாக்கா. இவளா? வாமா சுந்தரி, வா உள்ள வா. இவளா? சரி, எப்படி திருப்பிட்டு நிற்கிறா அவரு? வசந்தாக்கா இந்தாங்கக்கா மீன் குழம்பு. மீன் குழம்பா? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைம்மா, நான் மீன் குழம்புல சாப்பிட மாட்டேம்மா, நீங்கள் சாப்பிடுங்க. என்னக்கா இப்படி சொல்கிறீங்க? அங்கே வளர் விட்டு விளாசிட்டு இருக்கிற, நீங்கள் இப்படி வேண்டாங்கிறீங்க. அவள் தான் கொடுத்து விட்டா, கொஞ்சம் மீன் குழம்பு கொண்டு போய் எங்கள் அத்தைகிட்ட கூட, எங்கள் பிள்ளை நல்லா சாப்பிடுவான்னு. அனிதா வீட்டில் செஞ்சதுக்கா, இந்தாங்க சாப்பிட்டு பாருங்க. என்னது, மீன் சாப்பிட்டாளா? ஆமாக்கா, நல்லா இருந்தது, நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. பாத்தியா மீனா, இந்த வளருக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு. ஒரு நல்ல நாள் பொல நாள் கிடையாது, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கிடையாது, எப்படி வீடு போய் தின்னுட்டு இருக்கிறாரு. அதானே, ஏன் இந்த பிள்ளை இப்படி எல்லாம் பண்ணுது? வரட்டு, இன்னைக்கு அவள் வீட்டுக்கு நான் பார்த்துக்கிறேன். ஒரு செவ்வாய்க்கிழமை விளக்கு போடலாம், கோயிலுக்கு போடலாம், எதுவும் கிடையாது. எந்த வீட்டில் கறி கிடைக்கும் மீன் கிடைக்கும்னு திரியறா. வரட்டும், இன்னைக்கு அவன் பையனும் வரட்டும். இன்னைக்கு 2ல் 1 முடிவு பண்ணியே ஆகணும். வசந்தக்கா, உங்களுக்கு மீன் குழம்பு வேணுமா வேண்டாமா? எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சுந்தரி. இந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஆச்சுன்னா யாராவது கொடுத்து விட்டாங்க, நீ கொண்டு வராதம்மா இங்கே. நான்லாம் ஒன்று கொண்டு வரலங்க்கா. நீங்கள் தேவையில்லாமல் எங்கிட்ட நீங்கள் எதுவும் மூஞ்சி கட்டிகிட்டு இருக்காதீங்க. வளர் கொடுக்க சொன்னால் அதனால தான் வந்தேன். சரிம்மா, பரவாயில்ல, இனிமேல் கொண்டு வராத. நான் முருகன் கோயிலுக்கு போகலான்ட்டு இருந்தேன். நீ எங்கே நான் போகிறது? நீ வளர எங்கேயாவது பார்த்தா கொஞ்சம் வர சொல்லுமா.